பிரித்தானியாவில் தனது வருமானத்தை மறைத்த வாடகை வாகன ஓட்டுநருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமக்கு சொந்தமான பெருந்தொகை பணத்தை மறைத்து தகுதியற்ற முறையில் 7,200 பவுண்டுகளுக்கும் அதிகமான யுனிவர்சல் கிரெடிட் உதவி பணத்தை பெற்ற வாடகை வாகன சாரதி ஒருவருக்கு நீதிமன்றம் தண்டனை வழங்கியுள்ளது. பரோ நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற இந்த விசாரணையில் கான்ஃபோர்த் பகுதியை சேர்ந்த 43 வயதுடைய கெர்கலி டொமோசோவ்ஸ்கி என்பவர் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். 2020 ஏப்ரலில் உதவி பணத்திற்கு விண்ணப்பிக்கும் போது தன்னிடம் 6,000 பவுண்டுகள் மட்டுமே சேமிப்பு இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டப்படி 16,000 பவுண்டுகளுக்கு மேல் சேமிப்பு இருந்தால் யுனிவர்சல் கிரெடிட் உதவி பணத்தை பெற முடியாது. ஆனால் சில மாதங்களிலேயே இவரது வங்கிக் கணக்கில் 80,000 பவுண்டுகள் வைப்பு செய்யப்பட்டுள்ளன. ஹங்கேரி மற்றும் போலாந்தில் உள்ள உறவினர்களிடமிருந்து இவருக்கு இந்த பணம் கிடைத்துள்ளது. எனினும் இவர் இதனை அதிகாரிகளுக்கு தெரிவிக்காமல் தொடர்ந்து 3 வருடங்களாக உதவி பணத்தை பெற்று வந்துள்ளார். இந்த மோசடியின் மூலம் அவர் அரசாங்கத்திடமிருந்து மொத்தமாக 7,203.79 பவுண்டுகளை சட்டவிரோதமாக பெற்றுள்ளார். அதற்கமைய நீதிமன்றம் அவருக்கு பின்வரும் தண்டனைகளை வழங்கியுள்ளது. 12 மாத கால சமூக சேவை கட்டளை, 130 மணித்தியாலங்கள் சம்பளமில்லாத பொது வேலை செய்ய வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சாரதி சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி வாதிடுகையில் கோவிட் காலத்தில் தனது குடும்பத்தின் வாழ்வாதாரம் குறித்து அவர் கவலைப்பட்டார். தற்போது அவர் தனது தவறுக்காக மிகவும் வெட்கப்படுகிறார். அந்த பணத்தை திருப்பி செலுத்துவதற்காக வாரத்துக்கு 70 முதல் 80 மணித்தியாலங்கள் டாக்ஸி ஓட்டி கடினமாக உழைத்து வருகின்றார் என்று கூறியுள்ளார். இந்த குற்றச்சாட்டின் காரணமாக அவர் தனது வாடகை வாகனத்திற்கான அனுமதி பத்திரத்தை இழக்க நேரிடும் என்றும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.